இங்கே தாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாம உள்ள வந்தாங்க. நாங்கள் முன்னாடி முனிப்பங்கோயில தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை, அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலரில் வரவங்கள உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. டூ வீலரில் வந்தவங்கள உள்ள ஆனால் ஆம்புலன்ஸு கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸு திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும்? அங்கே போயிருந்தால் தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் யாருக்குமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது.